பிக் பேஷ் லீக் 2024-25 நாக் அவுட் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் சிட்னி தண்டர் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஸ்டார்ஸ் முதல்ல இந்த போட்டியில் தோல்வி, அடுத்த இந்த போட்டியில் வெற்றி அப்படிங்கிறது மூலமாக டேபிளில் 4th ஸ்பாட்டுக்கு வந்தாங்க. இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு யாரும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. சிட்னி தண்டரை பொறுத்த வரைக்கும் இன் அண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் டேபிளில் 3rd பொசிஷனில் முடித்தாங்க. 3rd and 4th கடையில் நாக் அவுட்டுங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி இந்த போட்டியில் தோக்குறவங்க சீரியஸ் விட்டு வெளியில் அப்படிங்கிறதுனால ப்ரெஷர் கேம், அதில் டவுட்டே இல்லை. சிட்னி தண்டரோட ஹோம் அட்வான்டேஜ் எடுத்து விளையாடுவாங்க. அந்த இடத்துல மெல்பர்ன் ஸ்டார்ஸ் பீட் பண்ணுவாங்களா பேசலாம். MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. Real 11 ஸ்மால் லீக்கு பெஸ்ட்டான ஆப், நிறைய கேம்ஸ் இருக்குது. கேம்ஸ் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. ப்ரெடிக்ஷன் பேஸில் பெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏர்னிங்ஸ் ஏற்படுத்திக்க முடியும். நிறைய ஃபேண்டசி ஃபார்மட்ஸ் இருக்குது. Real 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. சிட்னி ஷோ கிரவுண்ட் ஸ்டேடியம் சிட்னியில் தான் இந்த போட்டி. க்ளவுட் கண்டிஷன், மழை இல்லை அப்படிங்கிற ஃபோக்காஸ், மேக்ஸிமம் மழை இருக்காது. சின்னதாக டிசில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு, பட் மோஸ்ட்லி முழு மேட்ச் நடக்குங்கிறது தான் எதிர்பார்ப்பு. January 22 2 PM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 41 போட்டியில் 3 நோ ரிசல்ட்னால 19-19 அப்படிங்கிற மாதிரி பேட் ஃபஸ்ட்டு சேசிங்கான வெற்றி கிடச்சிருக்கு. டிஃப்ரென்ஸ் இல்லை. 150 பேட் ஃபஸ்ட்டுக்கான ஆவரேஜ். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அவ்வளோ ஈஸியாக பேட்டுக்கு வராது. ஸ்டடி பண்ணி அப்ளை பண்ணி விளையாடுற பேட்ஸ்மேன் என்ஜாய் பண்ண முடியும். ஒரு இடத்துல ஸ்டடி பண்ணி விளாண்டாங்கன்னா பேட்டுக்கு வரதை உணர முடியும், குயிக்காக ஆட முடியும். அதுதான் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் இது வரைக்கும் ஷோ ஆனது. சில நேரங்களில் பெல்ட்டராக மாறலாம், ஏன்னா இந்த கண்டிஷன் க்ளௌடியாக கொஞ்சம் ரெயின்ஃபால் அப்படிங்கும்போது இந்த சில்னஸ் ஆட் ஆகும்போது அது ஸ்லோனஸ் கொஞ்சம் பெட்டர் ஆகும், பேட்டு கொஞ்சம் ஈஸியாக வர மாதிரி கூட மாறலாம். அது ஒரு விஷயம் தான் நம்ம அடிஷ்னலாக எப்பயுமே பார்க்க வேண்டிய இடம். அதுதான் வந்து பிரிஸ்பன் ஹீட் 203-5 அப்படின்ற அந்த ஸ்கோர்லாம் பண்ணதுக்கான காரணமாக நான் சொல்வேன். அண்ட் பேட் ஃபஸ்ட்டுக்கான ஆவரேஜ் விக்கெட் 6 வந்திருக்கு. சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் குறைவாக விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. சிட்னி 6 76-10 அப்படின்ற மாதிரி லோ ஆகியிருக்காங்க. 150க்கு பிலோவாக 14 டைம்ஸு, 150லேருந்து 169 இந்த ரேஞ்சில் 15 டைம்ஸ், கிட்டத்தட்ட 29 டைம்ஸு அந்த 150 பிலோலையும் 170 பிலோலையும் வந்திருக்கு. அப்படிங்கிற அந்த இடத்துல யோசிக்கும் போது அண்ட் ஹை ஸ்கோரிங் பெருசாக அதிகமாக வர்றதில்லை அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரீசன்ட் மேட்சஸை பாருங்கள், 158 156 163 ஸோ அந்த ரேஞ்சில். அண்ட் அதுக்கு முன்னாடி 137 151 ஒரு ஸ்கோர், இதுதான் ஹை ஸ்கோர் பிரிஸ்பன் ஹீட்டுக்கு வந்திருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா மீடியம் அண்ட் லோ ஸ்கோரில் தான் இருந்திருக்கு. விக்கெட் பேஸில் ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி சொல்லலாம். அண்டு ரீசெண்டாக பெஸ்ட் காச்சஸ் 97-10 அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. சிட்னி தண்டருக்கு இது ஃபேவரான கிரவுண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களோட ஹோம் தான். இருந்தால் கூட அவ்வளோ ஃபேவர் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த 3 போட்டியில் ஒரு நோ ரிசல்ட்டு 2 வெற்றி அப்படின்னு கிடச்சிருக்கு. அதர்வைஸ் அவங்க கடந்த 10 போட்டியில் வெற்றி பெறலை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக சிட்னி தண்டருக்கு ஃபேவர் இல்லை அப்படின்றதும் அண்டர்ஸ்டாண்டபிள். நியூட்ரலாக கன்சிடர் பண்ணலாம். இந்த ஹோம் கிரவுண்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் போக முடியாது. சிட்னி தண்டர் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது அவங்களுக்கு. கான்ஸ்டன்ஸ் இல்லை, டாப் ஆடலாம் அவர் நல்லா பண்ணார், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்தாரு, அந்த ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறத பார்க்கணும். நிக்கிட்டராஸ் அதனால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓலிவர் டேவிஸ் ஆரம்பத்துலேருந்து வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க, அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னால வெளியில் வச்சாங்க. பாசிபிளாக ஓலிவர் டேவிஸ் உள்ளே வரலாம். அப்படி ஓலிவர் டேவிஸ் உள்ளே வந்தால் அவர் ஓப்பன் பண்ணுவார், நிக்கிட்டராஸ் வெளியில். இந்த ஒரு இடமாட்ட பார்த்துக்கணும் அண்ட் பார்க்கலாம். அண்டு வார்னரை பொறுத்த வரைக்கும் சூப்பராக விளையாண்டுருக்கு. இந்த சீசனில் ரன்ஸ் பயங்கரமாக அடிச்சுட்ருக்கு, அதை நம்ம பார்க்குறோம். வெப் ஜான் ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டிங் எபிலிட்டி, போன போட்டியில் அந்த ஸ்டார்ட் கொடுத்தாரு, மழை அந்த ஒரு விஷயம் வெளியில் வந்துச்சு. ஸோ அங்கே பார்க்குறோம். சாம்பிளிங்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, அதில் இந்த மாதிரி முக்கியமான போட்டியில் நல்லா அவுட்புட் கொடுக்கலாம். ப்ரெஷர் இல்லாமல் விளையாட முடியும் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு கன்சிடரபிள். மேத்யூ கில்ஸ் ஓப்பன் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்குள்ள டீசன்ட் ஹிட்டிங் எபிலிட்டி. 1 டவுன் பேட்ஸ்மேனாக இதுக்கு முன்னாடி இறங்கியிருக்காரு. வெப் ஜான் பதிலாக கூட இவர் இருக்கலாம், அந்த ஒரு இடமும் பார்க்கணும். கிறிஸ் கிரீனு, காட்டன்னு, மெக்கன்ட்ரோ, டாம் ஆண்ட்ரூஸ் இவங்கெல்லாம் பேட்டிங்கில் எபிலிட்டி இருக்க பவுலர்ஸு. க்ரீனு, ஆண்ட்ரூஸ், சங்கா 3 ஸ்பின்னர் இருக்காங்க. அந்த 3 ஸ்பின்னர் அப்படின்ற வகையில் மேக்ஸிக்கு கொண்டாட்டமாக கூட இருக்கலாம். ஸ்பின்னர் யூனிட்டுக்கு எகென்ஸ்ட் அவர் நல்லா விளையாண்டுருக்காரு. சில நேரங்களில் அதுவே பின்னடைவாக கூட போகலாம். அண்ட் க்ரீனை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக ஸ்டார்ஸுக்கு எகென்ஸ்டாக அதிக விக்கெட் எடுத்த பவுலர் அப்படிங்கிற அந்த நம்பரில் வச்சுருக்காரு. அதனால கண்டிப்பாக பாசிட்டிவாக வரலாம். ஜார்ஜ் காட்டன் இங்கிலீஷ் பிளேயர், சில நேரங்களில் பவுலிங் கொடுக்க மாட்டுறாங்க, அந்த இடம் பார்க்கணும். ஒருவேளை பிச்சு பேஸுக்கு ஃபேவராக இருக்குன்னா டெஃபினட்டாக ஒரு ஸ்பின்னர் சைடு ஓவர் குறைச்சிட்டு காட்டனுக்கு ஒரு சில ஓவர் கிடைக்கும், அதை பார்க்கணும். மெக்கன்ட்ரோ பியூர் பவுலர் ஆங்கிளில் போகிறதுனால அவருக்கான ஓவர் நிறைய கிடைக்கும். டாம் ஆண்ட்ரூஸோட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. தன்வீர் சங்கா நல்லா பவுல் பண்ணுவார், குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் இவருக்கு நல்லாவே இருக்கும். ஹெஸ்லைனோட எக்ஸ்ட்ரா பேஸ் முதல் போட்டியில் அவ்வளோவா இல்லைனா அடுத்தடுத்த போட்டியில் ஓகே வந்திருக்காரு, ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங் கொடுக்க முடியும். மெல்பர்ன் ஸ்டார்ஸ்
இந்த டீம் பொறுத்த வரைக்கும் பியூ வெப்ஸ்டர் இல்லை, அது கண்டிப்பாக பின்னாடியே ஒரு டெஸ்ட் ஸ்குவாடில் ஜாயின் ஆகிருக்கிறதுனால பாசிபிளாக இங்கே ஹான்ஸ்கோம் ரீப்ளேஸ்மெண்ட் எதிர்பார்க்குறோம். அவரோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கெல்லவே இருக்கார், மெக்கன்சி, ஜனாதன் மார்லோ, டாக் வாரன் இவங்கெல்லாம் இருந்தால் கூட பேட்டிங் பேஸில் பீட்டர் ஹான்ஸ்கோமை தான் யோசிப்பாங்க. ஏன்னா நிறைய பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஏற்கனவே இருக்குது. அதுலேயே ஒரு குழப்பம் வச்சுருக்கிறோம். இந்த இடத்துல பீட்டர் ஹான்ஸ்கோம் வர்றது தான் சரியாக இருக்கும். ரோஜர்ஸ் அண்ட் சாம் ஹார்ப்பர் ஓப்பன் பண்ணுவாங்க, இல்லை ஹான்ஸ்கோம்பை வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் ஹான்ஸ்கோம் பொறுத்த வரைக்கும் நிறைய நேரங்களில் ஃபினிஷிங் ரோலும் பண்ணியிருக்காரு, ஒரு ஓப்பனிங்கில் தான் ஆரம்பத்தில் இருந்தார். ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்குனால எப்படி வேணால் மாறலாம். பட் மோஸ்ட்லி ரோஜர்ஸ் அண்ட் சாம் ஹார்ப்பர் இதுக்கு முன்னாடி இருந்ததுனால நம்பர் 3 ஸ்பாட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுவார். பீட்டர் ஹான்ஸ்கோம் நம்பர் 3ல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அண்ட் சாம் ஹார்ப்பர், ரோஜர்ஸ் ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாங்க, கன்வர்ஷன் இல்லை. இந்த டீம் பொறுத்த வரைக்குமே ஸ்டோயினிஸ் ஒரு சில போட்டிகள் ஓகேவாக இருந்திருக்காரு, ஆனால் நல்லா ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. அந்த 20-30 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஈஸியாக வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பெருசாக போகலை. பட் மேக்ஸியை பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ்ட் மோடில் இருக்கார், பயங்கரமாக விளையாடுறாரு. அவருக்கு பேட்டிங் கிடச்சி ஒரு 20 பால் 30 பால் அப்படின்னா அந்த 50+ கடந்து போயிடுறாரு. இது வந்து நம்ம பார்க்குறோம். பட் இந்த பர்டிகுலர் கொண்டு அதை பண்ண முடியுமானா அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ட்ராக் கொஞ்சம் ஸ்லோ நேச்சரில் இருக்கும். ஒருவேளை இந்த டியூ, ஸோ பாசிபிளாக டியூங்கிறத விட அந்த ரெயின் ஃபேக்டர், அந்த க்ளவுட் கண்டிஷன் பெட்டராக பேட்டுக்கு எடுத்து கொடுக்குமோ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் மேக்ஸி பெட்டராக விளையாடலாம். அதர்வைஸ் கொஞ்சம் டவுனாக வாய்ப்பு இருக்குது. மேக்ஸி தான் பர்டிகுலராக அகெயின்ஸ்ட் தண்டர் விக்கெட் அதிகமாக எடுத்திருக்காரு, ஆனால் இப்போ போல் பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணலாம். ஹில்டன் கார்ட்ரைட்டு நல்ல ஹிட்டிங், இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக பண்ணலை. ஒரு சில போட்டிகள் ஓகேவாக ஸ்டார்ட் பண்ணுவார், இந்த மேட்ச் நல்லா பண்ணுவார்னு யோசிக்கும் போது ரன் அவுட் மாதிரி அன்ஃபார்ச்சுனேட் அவுட்டில் அவுட் ஆகிறாரு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். டாம் கரன், உசாமா அமீர் இங்கே பேட்டிங் பேஸ்லேயும் இருக்கக்கூடிய ஒரு டீசெண்டான போலிங் ஆல்ரவுண்டர்ஸ்னு சொல்லலாம். அதில் டாம் கரன் ரொம்பவே ஸ்பெஷல். ரீசெண்டாக இன்ஜுரியிலேருந்து மறுபடியும் ஓகேவாகிருக்காரு, விளையாடுறாரு, பார்க்கலாம். மார்க் ஸ்டெக்கட் ரொம்ப லேட்டாக தான் கொண்டு வந்தாங்க, ஆனால் இப்போதைக்கு விக்கெட் டேக்கிங்கில் ஓவரால் லிஸ்ட்டில் 3rd பொசிஷனில் இருக்கார். அந்தளவுக்கு பயங்கரமாக பண்ணுறாரு. அண்ட் ஜோயல் பாரிஸ் இனிஷியலாக ஓவர் பேஸில் நிறைய கன்சிடர் பண்ணாங்க, லேட் ஓவரில் கன்சிடர் பண்ணாங்க. ஆனால் போன போட்டியில் லேட் ஓவரில் கன்சிடர் பண்ணும்போது மெல்பர்ன் ஸ்டார்ஸ் இது மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணுவாங்க, அப்படி தான் யோசிக்க வைக்குது, பார்க்கலாம். அண்ட் பீட்டர் சிடில் பொறுத்த வரைக்கும் போன போட்டியில் நிறைய ரன்ஸ் கொடுத்துட்டாரு. அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக நல்ல போலிங் கொடுத்துருக்காரு. நிறைய நேரங்களில் அந்த யார்க்கர் லென்த்தில், அதே நேரத்தில் அந்த லோ ஃபுல் டாஸஸில் விக்கெட் எடுக்கிறாரு. அதை நம்ம இந்த சீசனில் நிறைய பார்க்குறோம். அண்ட் அடுத்த சீசனுக்கும் இவங்க பதிவு பண்ணியிருக்காங்க, ஒரு சீசன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. தண்டர் பேட்டிங் ஆர்டர்னு பார்க்கும்போது டாம் ஆண்ட்ரூஸ் வரைக்கும் கண்டிப்பாக சொல்லணும். அதில் கொஞ்சம் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ்ன்னு சொன்னால் கூட டாம் ஆண்ட்ரூஸ் மேலே வந்தெல்லாம் பார்த்துருக்கோம். டொமஸ்டிக்கில் நல்லா விளையாடக்கூடிய குவாலிட்டி. மெக்கன்ட்ரோட ஹிட்டிங் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக அவர் நல்லா பண்ணியும் நம்ம பார்த்துருக்கோம். எங்கேயுமே ஸ்டெக்கட் வரைக்கும் சொல்லலாம், ஆனால் ஸ்டெக்கட் பெரிய அளவில் யோசிக்க முடியாது. பட் உசாமா அமீர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போனால் பட் ஒரு பாயிண்டில் தண்டரோட அந்த பேட்டிங் டெப்த்து நல்லா இருக்க ஒரு ஃபீல் இருக்குது. பட் இங்கேன்னு யோசிக்கும் போது ஸ்டார்ஸ்கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்குது, அதுதான் அடிஷ்னலாக நம்ம சொல்லணும். பேட்டிங் டெப்த்து ஓகே, இந்த டாம் ஆண்ட்ரூஸ் கம்பல்சரியாக பண்ணுவார்னு சொல்லலாம். ஸ்டெக்கட் பண்ணுவார், உசாமா அமீர் பண்ணுவார் அப்படின்லாம் கண்டிப்பாக சொல்ல முடியாது. பட் இங்கே குவாலிட்டி கொஞ்சம் இருக்குது. ஸ்டோயினிஸு, மேக்ஸி, டாம் கரன், கார்ட்ரைட் இவங்கெல்லாம் வந்து நல்லா பண்ணுறாங்க. அதில் கார்ட்ரைட்டோட ஃபார்ம் மட்டும் டவுனாக இருக்குனால அவர் பெருசாக யோசிக்க வேண்டாம். பட் இவங்கெல்லாம் இன்னிங்ஸை பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய குவாலிட்டி இருக்குது. இந்த மிடில் பேஸில் இருக்கிற இங்கே இருக்கிற பிளேயர்ஸ் கில்க்ஸு, க்ரீனு, காட்டன், மெக்கன்ட்ரோ, டாம் ஆண்ட்ரூஸ் பண்ணலாம் டக்குன்னு ஒரு ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிப்பாங்களே தவிர பெரிய இன்னிங்ஸாக பில்ட் பண்ணுங்கிற ஆங்கிளில் யோசிக்கிற பிளேயர்ஸ் கிடையாது. அந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே வார்னர், பில்லிங்ஸை தவிர யாருமே இல்லைங்கிற மாதிரி தண்டர் சைடு யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஸ்டார்ஸ் இன்றைக்குமே அந்த தொடர் வெற்றியை பதிவு பண்ணுவாங்க. அவங்களோட ஹிஸ்ட்ரியில் இது வரைக்கும் 5 வெற்றி தொடர்ந்துங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு தடவை தான் நடந்திருக்கு. பட் இது 2வது முறை நடந்திருக்கு. அதை தாண்டி வர முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த போட்டியில் செயல்படுத்தலாம். பவுலிங் ஆப்ஷன் ஆப்வியஸாக ஸ்டார்ஸுக்கு ஹெவி. ஸோ அந்த ஆப்ஷனை அதே நேரத்தில் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா கிளியர் கட்டாக சொல்லவே முடியாது. அது டிபெண்ட்ஸ் அப்பான் சிச்சுவேஷன், மாறிக்கிட்டே இருக்கும். அது பவுலர்ஸுக்கு மைனஸ் அப்படின்னா கூட அதே நேரத்தில் நம்ம ஃபேண்டசிக்கு மைனஸ் தான். ஸோ பார்க்கணும் ஸ்டோயினிஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் இன்றைக்கி அப்படின்ட்டு. ஸோ எம்சிஜியில் ஸ்டோயினிஸோட பவுலிங் நிறைய இருக்கும், அதை நம்ம நிறைய பார்த்துருப்போம். பட் இங்கே எப்படி பண்ணுவார்னா மோஸ்ட்லி கொஞ்சம் குறைவாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் இந்த சைடு கார்டனோட ஓவர் கொஞ்சம் குறையும். ஒரு வேளை ஸ்பின்னர்ஸ் நல்லாவே பண்ணிட்டாங்க. ஒரு இடத்துல மட்டும் மேக்ஸிக்கு எகென்ஸ்டாக மேக்ஸிமம் பேஸஸை வச்சுக்கலாம். குறிப்பாக முகமது ஹெஸ்னைனை எக்ஸ்ட்ரா பேஸில் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு அகென்ஸ்டாக போட வைப்பாங்க. அதே நேரத்தில் மெக்கன்ட்ரூவை கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ அது 2 பேரும்
அந்த இடத்துல பார்க்கலாம். மேபி கொஞ்சம் ஏரியா ஓவர்ஸ் போட்டுட்டாங்கன்னா கார்டனோட ஒரு சில ஓவர்ஸ் இருக்கும் அகேன்ஸ்ட் மேக்ஸி. ஸ்பின்னரை மேக்ஸிமம் அங்கே கொண்டு வர பார்க்க மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் மேக்ஸி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு எகென்ஸ்ட் அவுட் ஆகிருக்கார். ஸோ அது அடிக்க முடியும் அப்படின்னு ஷோ பண்ண அளவுக்கு அவுட்டும் ஆகிருக்கார். அப்படின்றனால ஒரு வேளை டாம் ஆண்ட்ரூஸ் அவருக்கு எகென்ஸ்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் மோஸ்ட்லி ஃபுல் கோட்டாக இவங்கெல்லாம் வீசிடுவாங்க. பார்க்கணும், ஒரு வேளை தேவைப்பட்டால் கார்டனோட ஓவர் இருக்கும். மெக்கன்ட்ரூ H9 அண்ட் ட்ராக்கை பேஸ் பண்ணி யோசிக்க வேண்டியது இருக்குது. அது ரொம்ப முக்கியம். ஆன் டைமில் ட்ராக் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். இன்றைக்கி வெள்ளரி ஒரு ஹோபர்ட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்காக தான் கொடுத்தாங்க. ஆரம்பத்தில் ஸ்கோர் வர மாதிரி பின்னாடி வராது அப்படிங்கிறது அந்த ஸ்டாக்கை பார்த்தாவே தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி ஆன் டைமில் கொஞ்சம் ட்ராக்கை பார்த்துக்குங்க. அண்ட் இங்கே பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஹெவி. ஸோ அதில் வந்து டாம் கரன், உசாமா மீர், ஸ்டெக்கட் அண்ட் பீட்டர் சிடில் மோஸ்ட்லி வீசிடுவாங்க. அண்ட் ஸ்டோயினிஸ் கொஞ்சம் ஓவரை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுது. ஜோயல் பாரிஸோட நியூ பால் ஓவர் இருக்கும், பேக் ஹேண்டில் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் டாம் கரன், பீட்டர் சிடில் ஸ்லாகில் வீசுறதுக்கான வாய்ப்பு. ஹெட்டுன்னு பார்க்கும்போது சிட்னி தண்டர் கொஞ்சம் அட்வான்டேஜ், 11-10 பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அண்ட் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஈக்குவலாக இருக்காங்க. சேஸ் பண்ணும்போது சிட்னி தண்டர் ஒரு போட்டி அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. ரீசெண்டாக சிட்னி தண்டர் 2 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. கடந்த 5 போட்டியில் ஒரு நோ ரிசல்ட்டும் இருந்திருக்கு. அண்ட் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 போட்டியும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். இந்த போட்டியை ஸ்டார்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா சிட்னி தண்டரில் அந்தளவுக்கு ஹிட் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் இருந்தால் கூட ஸ்டெடி பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் குறைவாக இருக்காங்க. இன்னிங்ஸை பில்ட் பண்ணி போகிறவங்க ரொம்பவே குறைவாக இருக்கிறதுனால அந்த இடம் வந்து நான் வந்து ஸ்டார்ஸுக்கு ஃபேவராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ரீசெண்டான பார்க்கும்போது தண்டர் தான் பயங்கர டாமினேட் பண்ணியிருக்காங்க. கடந்த 4 போட்டியிலுமே தண்டர் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 6 போட்டியில் ஸ்டார்ஸ் தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. ஒரு போட்டி இடையில வந்து தண்டர் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஈக்குவலாக இருந்திருக்காங்க. கடந்த 10 போட்டியில் 5 போட்டி இவங்க, 5 போட்டி அவங்க அப்படின்னு இருந்தால் கூட ரீசெண்டாக தண்டர் டாமினேஷன், அதுக்கு முன்னாடி ஸ்டார்ஸோட டாமினேஷன். இன்றைக்கி டே யாருன்னு பார்த்தா ஸ்டார் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. டாப் 14 என்னோட மைண்டில் சாம் ஹார்ப்பர் விக்கெட் கீப்பிங், அதில் கொஞ்சம் பாயிண்ட் எடுத்து கொடுக்கலாம், பார்க்கலாம். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி அவர் தான் விக்கெட் கீப்பராக இருப்பான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு பக்கம் ஹாம்ஸ்கோம் இருக்கார். ஏஜ் ஃபேக்டர் இந்த மாதிரி விஷயத்தை யோசிச்சு ஏதாவது யோசிப்பாங்களா பார்க்கணும். அண்ட் டேவிட் வார்னர் கண்டிப்பாக சொல்லவே தேவையில்லை. இந்த மாதிரி ஸ்லோ கிரவுண்டில் அவர் ஸ்டெபிலிட்டி கொடுத்து போயிடுவார். ஸ்டோயினிஸு, பில்லிங்ஸு, மேக்ஸ்வெல்லு, க்ரீனு, டாம் கரன், உசாமா மீர், மெக்கன்ட்ரூ இவங்க எல்லாமே டபுள் ஆப்ஷன். இதில் பில்லிங் விக்கெட் கீப்பிங்கில் ஆப்ஷனாக இருப்பாங்க. மற்ற எல்லாமே பவுலிங் போடக்கூடிய ஆப்ஷனாக இருக்காங்க. ஸ்டெக்கட்டு, ஆண்ட்ரூஸு, சங்கா, பீட்டர் சிடில் அண்டு H9 இவங்கெல்லாம் கன்சிடரபிள். மோஸ்ட்லி இவங்க முழுமையாக ஓவர்ஸ் வீசுவாங்க. அதில் ஸ்டெக்கட்டோட இப்போ ஃபார்ம் வந்து பயங்கரம் அப்படின்னு சொல்லணும். ரீசெண்டாக தான் வந்தார். விக்கெட் டேக்கிங்கில் ஓவரால் இந்த பிபிஎல்லில் 3rd பொசிஷனில் இருக்கார். ஸோ அது வந்து கண்டிப்பாக பெரிய பாசிட்டிவ். இந்த டீமுக்கு அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் அடிஷனலாக, அதை பார்க்கணும். டாம் ஆண்ட்ரூஸ் பேட்டிங்கில் வந்து சின்ன கேமியோ ஆடுறாரு அப்படின்றது மட்டும் இல்லை, பவுலிங்லேயே செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காரு. விக்கெட் டேக்கிங் பவுலராக இருக்கார். தன்வீர் சங்கா செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் கன்சிடர் பண்ணணும். ஸோ அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கோங்க. பிக் பேஸில் இவங்கெல்லாம் பீட்டர் ஹாண்ட்ஸ்கோம், டாம் கரன், நாதன் மெக்ஸ்வீனி, தன்வீர் சங்கா இவங்கெல்லாம் இந்த ஃபார்மேட்டில் பெஸ்ட் பிளேயர்ஸு. பட் ரீசெண்டாக இவங்களோட ஷோ இல்லை. டாம் கரன் இடையில பிரேக் ஆகி வரார் அப்படின்றனால அவர் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. பீட்டர் ஹாண்ட்ஸ்கோம் வரதே தெரியாது நிறைய பேருக்கு அப்படின்றனால அவர் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. நாதன் மெக்கன்ட்ரோ ரீசெண்டாக கொஞ்சம் டவுன் ஆகிருக்கார் அப்படின்றனால குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. பட் அவரோட டேயில் பெஸ்ட்டாக பண்ண முடியும், அதை நம்ம பார்த்துருக்கோம். தன்வீர் சங்கா டீசன்ட் பிளேயர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்காக இருந்தால் பிக் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் இவர் எடுக்கிறது சில நேரங்களில் ரிஸ்க்குனா மேக்ஸி ஹேண்டில் பண்ணிட்டார்னா அப்படிங்கிறது இடம் தான். டேவிட் வார்னர், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் அண்டு கிளென் மேக்ஸ்வெல்ல நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்வியஸாக வார்னர் இங்கே நல்லா பண்ண முடியும். ஸ்டோயினிஸ் பவுலிங் பண்ணால் அது அடிஷ்னல் ஆப்ஷனாக யோசிக்கலாம். மேக்ஸி லேட்டாக வரும்போது இந்த டவுன் ட்ராக்கில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பட் ஒரு பிச் ஃபேக்டர்லாம் தாண்டி ஆடுவார், அதனால் ஒரு சின்ன பயமும் இருக்குது. சாம் பில்லிங்ஸு, டாம் கரன், உசாமா மீர் யும் ட்ரை பண்ணுங்கள். பில்லிங்ஸ் கொஞ்சம் ஆட முடியும். அதனால் பேஸில் இந்த ட்ராக்லங்கும் போது பில்லிங்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் டஃப் தான். ஆனால் ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிற அந்த இடத்துல ஓகேவா கன்சிடர் பண்ணலாம். அண்ட் டாம் கரன், உசாமா மீர் ஆப்ஷன் பேஸில் டபுள் ஆப்ஷன். மிடில் பேஸில் கொஞ்சம் லேட்டர் பேஸில் வீசக்கூடிய பவுலர்ஸ் அவங்க 2 பேரும். ஸோ அந்த இடத்துல யோசிக்கும்போது லேட்டர் பேஸில் கொஞ்சம் டவுன் பிளேயர்ஸ் இருக்காங்க. மேக்ஸி ஒருத்தரை விடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது பிளேயர்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துல யோசிக்கலாம். அண்ட் அதே நேரத்தில் ஆப்போனண்ட் டாம் கரன் அண்ட் உசாமா மீர் ஆப்போனண்ட்டுக்கு வீசுகிறாங்க தண்டருக்கு அப்படிங்கும்போது மேலே வந்து பில்லிங்ஸ்க்கு கீழே அப்படின்னு யோசிக்கும்போது அந்த இடத்துலையுமே வந்து டவுனாக இருக்கிறனால டாம் கரன், உசாமா மீர் ஆட்களை கேப்டனாக ட்ரை பண்ணலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி பேஸில். டீம் பாருங்கள். கேப்டன் க்ரீன், வைஸ் கேப்டன் வார்னர். ஏற்கனவே சொன்ன மாதிரி
ஸ்டார் சைடு பேக் எண்டில் கொஞ்சம் பேட்டர்ஸ் குறைவாக இருக்காங்களோங்கிற ஒரு ஃபீலு. க்ரீன் பாசிபிளாக அந்த இடத்துல வரலாம், பவுல் பண்ணலாம். அந்த ஒரு ஆங்கிளில் க்ரீனை கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன். டாம் ஆண்ட்ரூஸ் கூட கொஞ்சம் லேட்டாக வரும்போது அவரை கூட கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். பட் ரிஸ்க் அவரெல்லாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் யோசிக்கும் போது ஏன்னா பேட்டிங் பேஸ்லேயும் க்ரீன் பெட்டராக வரலாம். இன்னொரு பாயிண்ட்டும் நமக்கு இருக்குது. இங்கே பேட்டர்ஸ் அவ்வளோவா இல்லை, சரியாக இல்லை அப்படிங்கும்போது க்ரீன் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி மிடில் ஆர்டரில் கொடுக்க முடியும். ஸோ அந்த ஆங்கிலையும் யோசித்தா க்ரீன் வந்து டீசன்ட் சாய்ஸு கேப்டனாக. வார்னரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பேட்டர்ஸ் குறைவாக இருக்காங்கனாவே கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைப்பார். டீம் ஜெயிக்கிறது அது வந்து ஒரு பாயிண்டில் அது மூலமாக தான் நடக்கும்னு நம்புவார். அதனால் அந்த இன்னிங்ஸ் பெரிய அளவில் போகவும் வாய்ப்பு இருக்குது. டாம் கரன், ஸ்டொய்னிஸு, ஸ்டெக்கட், உசாமா அமீர், பீட்டர் சிடில் இவங்க சைடு பவுலர்ஸு. அண்ட் இதில் மேக்ஸிமம் மிஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ட்ராக் பெல்டராக இருக்காது. எப்போயுமே எம்சிஜி லேட்டர் பேஸில் பெல்டராக இருக்கும். பால் ஹோல்ட் ஆகும்போது நின்று வரும்போது அவரால் பவர் கொடுத்து போக முடியும். பட் இங்கே நின்று வரதோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால் அங்கே மாதிரி இங்கே பண்ண முடியாதுங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் யோசிக்கணும். அண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு, அவர் அடிக்க முடியும் அடிக்க முடியாதுங்கிற பவுலிங்கும் அவர் போடுறதில்ல, அந்த ஒரு இடமும் இருக்குது. அந்த இடத்துல நான் மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ட்ரை பண்ணணுன்னா ட்ரை பண்ணுங்கள். பட் அது உங்களோட சாய்ஸு, பார்த்துக்குங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.